தேர்தல் பிரச்சாரத்துக்காக குழந்தைங்களை உணர்வு ரீதியா பயன்படுத்தினதா தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் மற்றும் அந்த கட்சியுடைய பிரச்சார பிரிவினர் மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அதிரடியா பரிந்துரை செஞ்சிருக்கு. இது தொடர்பாக விரிவான செய்தியை தற்போது தெரிந்து கொள்ளலாம். தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில காவல்துறை தலைமை இயக்குனர் ஆகியோருக்கு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கு. அந்த கடிதத்துல நடிகர் விஜய் தன்னுடைய பிரச்சார கூட்ட உரைகள்ல குழந்தைங்களை உணர்வு ரீதியா தூண்டி அவங்களுடைய பெற்றோர் மற்றும் பெரியவங்களை தன்னுடைய கட்சிக்கும் விசில் சின்னத்துக்கும் வாக்களிக்கும்படி வற்புறுத்த செஞ்சிருக்கிறார்னு ஆணையம் குற்றம் சாட்டி இருக்குது. அவரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசினது தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வெளியான வீடியோக்கள்ல குழந்தைங்க அழறதும் உணவு உண்ண மறுத்து அடம் பிடிக்கிறது போன்ற காட்சிகள் தொடர்ந்து வெளியாச்சு. குழந்தைங்களை தேர்தல் ஆதாயத்துக்காக தப்பா பயன்படுத்தக்கூடிய செயல் இது இளஞ்சிறார் சட்டம் 2015 கீழே பிரிவு 75 மற்றும் 83 கீழே ஒரு விதிமீறல் அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. கொடுமை அப்படிங்கிற சொல் உடல் ரீதியான பாதிப்பை மட்டும் குறிக்கிறது கிடையாது அப்படின்னும் மன ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான பாதிப்புகளையும் உள்ளடக்கியது அப்படின்னும் இது மட்டும் இல்லாம தேர்தல் பணிகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விதிகளுக்கு இது மொத்தமாவே முரணா இருக்கு அப்படின்னும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குறிப்பிட்டிருக்குது. இதனால குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 கீழே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி குழந்தைங்களை அரசியல் செல்வாக்குக்காக பயன்படுத்தக்கூடிய வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து உடனே அகற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்குது. நடிகர் ஜோசப் விஜய் மற்றும் அவருடைய பிரச்சார பிரிவினர் மேல இளஞ்சிறார் நீதி சட்டத்தின் கீழே உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக குழந்தைங்களை பயன்படுத்தினதுக்காக தேர்தல் ஆணையமும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் கடிதத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுடைய நலனுக்காக இந்த மாதிரியான விதிமுறைகளில் ஈடுபடுவோர் மேல யாரா இருந்தாலும் அவங்கள ஆணையம் விடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா குறிப்பிட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதுல பெற்றோர்களே தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகளுடனேயே இருங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு சில குழந்தைகள் தள்ளப்பட்டுடுறாங்க அப்படிங்கறதால அவங்க கூட அதிக நேரத்தை செலவிடுங்கள் அப்படின்னும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னா குழந்தைங்க தப்பான முடிவுகளை கையாளக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறதாவும் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆணையம் ஒவ்வொரு குழந்தையுமே பாதுகாப்பா இருந்திட பெற்றோர்கள் ரொம்பவும் கவனமோட செயல்படணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. உதவிங்க ஏதாவது தேவைப்பட்டா குழந்தைகள் பாதுகாப்பு இலவச எண்ணான 1098 உடனே தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.